கசப்பான மருந்தை தந்துட்டு காதுக்கு நல்ல இனிமையான பாட்டு மயிலோட்டிய காரம் மூன்று பேரும் பவுடர் குடிக்கும் இதுக்கு பேர் மருந்தை குடிச்சிருக்காங்க. வணக்கம், நான் ரோசாயினி. நான் ஜோவேல். ஓகே, நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொல்லி சொன்னால் எங்களோட வீட்டை தான் நாங்கள் நிற்கிறோம். அப்போ இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்? இந்த வீடியோவில் உண்மையாக ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று பார்க்க போகிறோம். என்னன்னு சொன்னால் ஒரு மருத்துவ குணமிக்க நாங்கள் ஒரு பவுடர் ஒன்று செய்ய போகிறோம். அதாவது அந்த பவுடர் வந்து கொலஸ்ட்ராலுக்கு இருந்தாலும் என்னத்துக்குமே எல்லாத்துக்குமே அந்த பவுடரை நாங்கள் போட்டு குடித்தோம்னு சொன்னால் அதால் நிறைய நன்மைகள் இருக்கும். அதாவது ரத்தம் சுத்திகரிக்கும், மற்றது நிறைய விஷயங்கள் என்ன கொழுப்பு கரையும். அப்போ ஏற்கனவே எல்லாரும் வந்து இல்லை, ஏற்கனவே எனக்கு கொஞ்சம் இந்த கொலஸ்ட்ரால் ஏற்கனவே கொஞ்சம் கூடி இருந்தது, நிறையவே இருந்தது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி டேப்லெட்டுகள் அதுகள் போட்டு கொண்டு இருக்கிறது, அதில் குளிசையெல்லாம் குடிக்கிறேன் நான் தான். அதோட எண்ணெயிலும் கொஞ்சம் குறைச்சாச்சு. ரெண்டாலும் கொஞ்சம் குறைச்சும் கொஞ்சம் வித்தியாசங்கள் டிஃப்ரெண்டாக கொஞ்சம் தெரியுது. என்ன சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்ல, இப்போ இந்த முடிவுக்கு வந்ததுக்கான காரணம் உண்மையாகவே நேற்று இரவு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜோவேல் வந்து இடையில எழும்பி இருந்தது. அப்போ நானும் கேட்டேன், ஏன் ஜோவேல் ஏன் எழும்பி இருக்கீங்கன்னு கேட்க, சொல்லி எனக்கு நெஞ்சுக்குள்ளே குத்துது அப்படின்னு சொல்லி சொன்னது. அப்போ நானும் என்ன செய்யறேன், நடிச்சாமம் ஆகிட்டு அப்போ என்ன செய்யறதுன்ட்டு பிறகு டக்குன்னு என்ன செய்யறேன்டா சுடுதண்ணி வச்சு கொடுத்தேன். நான் சுடுதண்ணி வச்சு கொடுக்க ஒரு கோயத்தால சரி ரெண்டு குறைஞ்சிட்டுது. அப்போ எனக்கு இரவு மாதிரி சரி நான் பயமாக்கிறேன் பிழைஞ்சி குத்துன்னு சொல்லியிருக்குதுன்னு சொல்லி அப்போ என்னோட ஒரு அம்மாவோட கதைச்சவா ஃபோனில். அப்போ அவள் சொல்லியிருந்தா ஒரு பவுடர் இப்படி தயாரித்து நீங்கள் குடிச்சிங்கன்னு சொன்னால் அது நல்ல ஒரு நன்மையாக இருக்குமென்னு சொல்லி, கொழுப்புக்கு அது முக்கியமான ஒரு சாமான்னு சொல்லியிருந்தா. அப்போ சரியண்டா அந்த அம்மா சொன்னதுன்னு கேட்டு தான் நாங்கள் இன்றைக்கு ஒரு பவுடர் ஒன்று நாங்கள் தயாரித்து ஜோவேலுக்கு கொடுக்க போகிறோம். உண்மையில கட்டாயம் எனக்கு அதை குடிக்கத்தான் வேணும். எங்களோட உடம்பு நாங்கள் தான் கொஞ்சம் மண்டாலும் கவனம் எடுக்கணும். அது சரி, அது கொலஸ்ட்ரால் வந்து இருக்கிறத வந்து உண்மையாகவே கூடாது. அப்போ நாங்களும் வந்து இப்படி மருத்துவமான இதுகளை செய்து குடித்தா தான் எங்களுக்கு வந்து அது வந்து அந்த வருத்தம் வந்து மாறும். சும்மா ஒரு குளிசையை ஒரு நாளையை போட்டு வந்து சரி வராது. அது ஜோவேலுக்கு இப்போ போட்டது அது அவ்வளவா சரி வரையில. அப்போ இதை குடிச்சு பார்ப்போம் இருக்கா என்ன வித்தியாசம் தெரியுமென்று சொன்னவா என்ன நல்லாண்டு சொல்லி. ஆனால் செய்கிற சாமான்களை பார்த்தா தான் கொஞ்சம் பயமாக கிடாது. இங்கால பார்த்தா கரிஞ்சீரகம் என்ன கரிஞ்சீரகம் மற்றது வெந்தயம் அங்கால இது என்னக்க ஓம். அப்போ இந்த மூன்று சாமானையும் வச்சு தான் செய்ய போகிறோம். பயங்கர கெப்பா இருக்கு மட்டும் தான் நினைக்கிறேன். அப்படியான சாமானை தான் எடுத்து வச்சிருக்கோம். அதோட மருத்துவ அம்மா சொன்னவா அது இந்த இப்படி நாங்க செய்ய போற இது வந்து சரியான கசப்பு தானா. ஆனா அந்த கசப்போட நீங்க குடிக்கிறது அவ்வளவு நல்ல மெனக்கா. அந்த கசப்பு பின்ன நாங்க இனிப்பை குடிக்கிறோட இனிப்பை குடிச்சு இன்னும் வருத்தத்தை தான் தேடணும். அதே மாதிரி நாங்க கசப்பை குடிச்சாதான் எங்களுக்கு வந்து வருத்தம் வந்து சுகமாகும். அப்ப ஜோவில் என்ன செய்யணும், அந்த கசப்பை நீங்க குடிக்கத்தான் வேணும். இப்படி எழும்பி நெஞ்சு குத்தோண்டா ஆக்களுக்குள்ள பயமாக்குறாங்க. பின்ன இந்த விளையாட்டா இல்லை நெஞ்சு குத்துன்றது இவ்வளோ ஒரு பாரதூரமான ஒரு என்ன சொல்றது ஒரு நோயை வந்து. அப்போ உண்மையாகவே அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் வந்து உங்களோட உடம்பை நாங்கள் பாதுகாத்து கொள்ளணும். ஒரு கெண்டோசை தந்தாலும் சாப்பிடுங்க சொல்லலாம். ஒரு கெப்பான சாமான தந்துட்டு குடிங்கொண்டா என்ன செய்யறது, குடிக்கத்தான் வேணும் நீங்க. அதுதான். ஆனா உண்மையில எங்களோட உடம்புக்குள்ள ஒரு கெப்போ கசப்போ போனா தானே அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு ஒரு பிரியோசனம் கிடைக்கும். எங்களோட வருத்தங்களும் மாறக்கூடிய மாதிரி இருக்கும். உங்களோட உடலை நீங்க ஆரோக்கியமா வச்சிருக்கணும்னு சொன்னால் குடிக்கிறதால் நாங்கள் ஆரோக்கியமா இருக்கலாம். அப்ப நீங்க குடிக்கலையோ? அதோட முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் எதுவும் குடிச்சாலும் ரொசானியை விட்டுட்டு குடிக்கிறேன். சாப்பிடுறதும் இல்லை. இதெல்லாம் நான் குடிக்க மாட்டேன். அதோட முக்கியமா வருத்தக்காரர் தான் குடிக்கிற வேண்டிய. வருத்தக்காரர் குடிச்சா இன்னும் நல்லம். அதை விட நார்மலா இப்படி ரசாயன மாதிரி யாக்கள் குடிச்சாலும் உடம்புக்கு நல்லம். ரத்த ஓட்டங்கள்லாம் சும்மா வேற லெவல்ல கொண்டு போகும்.
ரத்தம் சுத்திகரிக்கும், மற்றது இந்த வயிற்று கோளாறுகள், வயிற்று பொறுமல் அப்படி அதுக்கெல்லாம் நல்லமா? அதுக்கெல்லாம் நல்ல. மெயினாக எல்லாரும் குடிக்கிறது நல்ல. அப்போ நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி இதை பவுடர் ஆக்க போகிறோம். பவுடராக செய்து என்ன எப்படி செய்கிறேன்னு சொல்லி நாங்கள் வீடியோவில் பார்ப்போம். ஓகே, சரி, ஓகே. பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இப்போ அந்த பவுடர் வந்து தயாரிக்கிறது வந்துருந்தாச்சுன்னு இருந்தாச்சு. அப்போ தயாரிக்கிற கரண்டைக்கு எல்லாம் வறுத்து காட்ட போகிறேன். ஆனால் பார்க்க போனால் 3 பேரும் பவுடர் குடிக்கணும். குடிச்சு காட்டுற 3 பேருமே 3 பேரும் மெல்லி ஆக்கலாம் தானே. அதுதான் குடிச்சா உடம்புக்கு நல்ல, உடம்புக்கு நல்ல, குடிக்காட்டி உடம்புக்கு கேடு, பவுடருக்கு நல்ல. சரி, ஓகே. பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். என்ன இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் முதலாவது வெந்தயம் தரேன் எனக்கா. நாங்கள் பார்த்தீங்கன்னா வெந்தயம் எடுத்து வச்சுக்கிறோம். வெந்தயத்தை போட்டு இப்போ வறுக்க போகிறோம். அக்கா இந்தாங்கோ. கரைஞ்சீரகம் கருப்பாகவே இருக்கு. அதான் கரைஞ்சீரகம். இன்னும் கருப்பு என்ன அவ்வளவுதான். ஆனா இதுல மெயின் விஷயம் வந்து இந்த கரைஞ்சீரகத்தான் இருக்குது. என்ன நாங்க வெந்தயத்தை எல்லாம் வறுக்க போறோம். இதெல்லாம் வெட்டி குடிக்கிறது குடிக்கணும். உங்களுக்காக தானே செய்வது. நாங்க செய்யற நோக்கமே இல்லைன்னு பின்ன செய்யற ஐடியாவில காலமா சொன்னது அக்கா எப்படியாவது இன்றைக்கு நாங்கள் இந்த மருத்துவத்தை செய்தே தீரோம். செய்து அந்த பொடியாக்கி ஜோவலுக்கு ஒவ்வொரு நாளும் நாங்க கொடுக்க போறேன். என்ன இனிமே ஜோவலுக்கு வந்து டீயோ பிளேண்டியோ கிடையாது. இதுதான் இனிமே. சரியா நெஞ்சு குத்த குத்த படுத்துதான் இருக்கணும் போல. எலும்பா தானே பிள்ளை எப்படி கதை. அதோட இது எல்லாருமே நார்மலா குடிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப கொலஸ்ட்ரால் உள்ளவங்கெல்லாம் குடிக்கணும்னு இல்ல, பொதுவா எல்லாருமே குடிக்கலாம். குடிச்சிங்கண்டா என்ன சொல்றது, உடம்புக்கு எங்களுக்கு நல்ல வருமுன்னமே நாங்க பாதுகாத்து கொள்ளலாம். பல பல வியாதிகள், பல பல பிரச்சனைகளுக்கு இது ஒரு தீர்வு ஒன்று கிடைக்கும். ஏதாச்சும் ஒரு செக்ஷன்ல போய் அது கண்ட வேலையை செய்து கொண்டே இருக்குது. அதனால ஒரு வித பாதிப்பும் இல்லை. ஆனா என்ன குடிக்கிறது தான் கஷ்டம். ஆனா உண்மையான கதை. அதோட முக்கியமா என்னன்னு சொன்னா அந்த மலச்சிக்கல் அதெல்லாம் சும்மா நிறைய பேருக்கு பார்த்தாலே அதான் ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கு. ஏன்னா அப்படியா நாட்களும் கூட இந்த இதை நீங்க செய்து குடிக்கலாம். சிரிக்க வேண்டிய விஷயம் இல்லை. நான் அக்கா என்ன மாதிரி அப்படி விளையாட்டு இல்ல எனக்கு என்னண்டா அவள் சொல்ல அந்த கட்டம் சிரிக்காதீங்க, குடியுங்க. ஆனா வெந்தயம் பாத்தீங்கன்னா இல்ல வறுபடுது. வெந்தயம் வறுபடைக்கு ஒரு வாசம் கொண்டாடுது. வெந்தயத்தின வாசம் நிறைய நாளைக்கு இப்பதான் அந்த மூக்கெல்லாம் அடைப்படுவிட்டு வாசம் வருது. சரி, நல்ல ஒரு வாசம் இருக்கு. இல்ல அதோட நீங்க இதை வந்து ராயனைக்கும் செய்து விடுங்க. அதற்கு நல்ல உடம்புக்கு எல்லாருக்குமே நல்ல. இப்ப இங்க நாங்கள் அரைக்கிறபடியா ராயனை இங்க வரைக்குள்ள இங்கேயும் குடிச்சிட்டு போகலாம். வீட்டை வார எல்லாருக்குமே உங்களுக்கு இதெல்லாம் தந்து விடுவோம் மறக்காம. இல்ல ஆனா என்ன இப்ப சின்ன சின்ன விஷயங்கள்லயே நாங்க மருத்துவங்களை செய்யலாம். ஆனா குடிக்கிறா தானே பெரிய ஒரு எங்களுக்கு விளைவு இல்லை தெரியுமா. குடிசையில போடுறதால அது போய் எங்களுக்கு வயிற்றுல புண்ணாக்கி பல வியாதியில கொண்டுடலாம். ஆனா இப்படியான தூள் வகையில சாப்பிடுறதுல ஒரு பிரச்சனை இல்லை. இதை இப்படி நாங்க டெய்லி ஜோவலி குடிச்சு கொண்டு வந்தால உங்களுக்கு அந்த புதுசா தேவை இல்லை. ஒவ்வொரு நாளும் ஜோவலி தேவை ஒன்று போடுறது. ஆனா அந்த இப்படி குடிச்சு கொண்டு வந்தா அந்த புதுசையும் கடைசி கடைசி தேவைப்படாது. என்ன குடிக்கிறதுதான் பெரிய வேலை. ஆனா ஜோவல் நாங்க செய்யற ஜோவல் உங்களுக்கு வீடியோட குடிச்சும் காட்டும். என்ன குடிச்சு காட்ட நீங்களும் குடிச்சு காட்ட வேணும். எங்களை விட்டு சாப்பிட அதுதான்
ஆனா இந்த வெந்தயம் வந்து உண்மையில எல்லாத்துக்குமே ஒரு நல்லது தானே. ஆமா வெந்தயம் சில பேர் வெந்தயத்தை சும்மா வாயில போட்டு தண்ணியும் குடிக்கணும். வெந்தய தண்ணி மற்ற வெந்தயமும் பெருஞ்சீரகமா சின்ன சீரகம் அதுவும் போட்டு வாங்க. கூடுதலா எல்லாத்துக்குமே இந்த வெந்தயம் பாவிச்சு கொண்டு வெந்தயம் பொதுவா ஒரு பொருளா போடுகிறோம் எல்லாத்துக்குமே. தணிக்கக்கூடிய சுகருக்கும் நல்ல சுகர் வரத்தக்காரரும் குடிக்கலாம். அதான் சுகர் கொலஸ்ட்ரால் வயிற்று ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே அந்த வெந்தயம் நல்ல வடிவா நல்ல ஒரு கலர்ல வந்துட்டேன்னா அதையும் வந்து ஒரு பொன் கலரா எடுத்தாச்சு வெந்தயத்தை வறுத்து. அப்ப நாங்க வெந்தயத்தை எடுப்போமே நாங்க வெந்தயத்தை எடுத்து போடுவோம். சரி வெந்தயம் நல்ல வடிவா வறுபட்டு இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்டா இது ஓமம். ஓமம் என்ன ஓமம் ஓமம்ன்றத நான் இன்றைக்கு தந்தாங்க. இங்க எவ்வளவு ஒரு குருமியா இருக்கு கேள்விப்பட்டிருக்கேன். சின்ன சீரகம் நான் பாக்குறேன் சின்ன சீரகம் மாதிரி அது கொஞ்சம் பெருது அது நல்ல குருமியா இருக்கும். இது வந்து செவி வாட்டுக்கெல்லாம் நல்லா. சரி நாங்கள் ஓமத்தையும் போட்டு வறுப்போம். தொப்பை உள்ளாக்கள் குடிக்கலாம். எங்களுக்கு கொஞ்சம் இல்லை கொஞ்சம் இல்லை நீங்க குடிக்கணும் போயிடுறது. நேற்று பாத்தீங்கன்னா ஜோவில் ரெண்டாவது போய் ஒரு விளையாட்டு ஒன்று பங்கு பெற்றது. அதாவது ஓட்டத்துல ஓடி 2ஆவதா வந்தது. அவளுக்கு ஓடித்தோடே எல்லாம் நோவுதான். ஓட்டம் அடுத்து சாக்கோட்டம். மற்ற சாக்கோட்டத்துல 3ஆவது. சாக்கோட்டத்துல 3ஆவது. நாங்க தொங்கு ஓடுனா இல்ல எல்லாமே நோவு. சரியான வழி. அது என்ன சொல்லுவாங்க தசப்பிடிப்பு குறைவுதானே. ஆனா சில நீங்க நேற்று ஓடினபடி 5 கிலோ ஊத்தினது இருக்கலாம். நேற்று ஓடினது அப்ப சில டைம் ஓடின அப்படி செய்யறதோ தெரியல. இந்த ஸ்கூல்ல இருக்கக்குள்ள ஓடுனது ஸ்போர்ட்ஸ்களுக்கு. அது பிறகு கிட்டத்தட்ட கல்யாணத்தை கட்டியே இப்ப 9-10 வருஷம் வந்து அதுக்கு பிறகு ஓடுறேன்டா. அது இந்த உடம்ப வச்சுக்கிட்டு ஓடுனா அப்படி இருக்கு. முடி கை காலுக்குள்ள எல்லாம் பிடிச்சி. அதுதான் உங்களுக்கு தேவையில்லாத இல்லை. நல்ல ஒரு வாசமா கிடக்கு. ஓமம் என்ன இது இந்த வாசம் எப்படி சொல்லட்டும் அந்த ஓம வாட்டர். நான் பார்த்து கொண்டே சட்டியா ஓம வாட்டர் குடிப்போம் இல்ல அந்த ஒரு வாசனை தானே இந்த வாசனை. என்ன அம்மா சட்டி ஓம வாட்டர் தானே. ஜோவல் ஓம வாட்டர்னா ஜோவல் குடிக்கும். ஜோவல் எந்த நேரம் குடிக்கிறது ஒவ்வொரு நேரம் குடிக்கும். சோடா குடிச்சாமே குடிச்சிட்டு வைக்கும் வாழ் வீட்டை. ஏன் ஜோவல் குடிக்கிறீங்கன்னா இல்ல அதை குடிச்சு பழகிட்டேன். அப்படியே தான் இருக்கு. அப்படியே இருக்கு பாத்தீங்களா வயிற்று பொறுமனுக்கு நல்லது தானே. அப்ப அந்த ஒரு இதுதான் இதோட எல்லா பிரச்சனையும் எடுபடணும். இனி ஒரு பிரச்சனையும் சொல்லக்கூடாது குடிச்சு போட்டு எனக்கு இதுல இருந்து நான் அணைஞ்சு கிணக்க பிரச்சனையில இருந்து சிக்கிட்டீங்க. அதுதான் நான் குடிக்க போறீங்களா ஃபுல்லா 3 பேர்? நீங்க குடிக்க போறீங்க யாருக்கு குடிச்சா உங்களுக்கு நல்லது தானே. நான் ஃபர்ஸ்ட் குடிச்சிட்டு சொல்றேன். நீங்க குடிச்சு பாருங்க இனிக்குதானே தாங்க எனக்கு. பாத்தீங்கன்னா ஓமம் நல்லா வறுபட்டுட்டு நாங்கள் ஓமத்தையும் எடுக்க போறோம். எனக்கா நாங்கள் வெந்தயம் ஓமம் எல்லாத்தையும் உண்டா போடுவோம். எல்லாம் போட்டு நாங்க திரிக்க போறோம். அப்ப அதன் படியால நாங்கள் உண்டாவே தர மாட்டேன் சார். எல்லாத்தையும் வறுத்து போட குடிக்கிறது கிட்ட வந்து உங்களுக்கு உங்களோட வருத்தத்துக்கு மெயினான ஒரு பொருள் இந்த கரைஞ்சிர பொருள் வேணாம். இது போடாட்டிக்கு பலன் இல்லை. ஒரு அரை மணி நேரத்துக்கு போடுவோம் வேணாம். இன்னொரு கருப்பு என்ன கருப்பாவே இருக்கு கலர் மாறும். இல்ல இப்படி எல்லாரும் கருப்பா தானே இருக்குமா அப்படியே கலர் மாறாது மாறாது அப்படி ஒரு கருப்பா இருக்கு. வறுக்க வெள்ளையா வருவது சரி நல்லா வரும் வெள்ளையா. இது வந்து 50 ரூபா இந்த போத்து ரப்பர் போத்துல
இதுக்கு போட போறீங்களா? இதை வந்து நல்லா திரிச்சிட்டு நல்லா அரிச்சு போட்டு இதுல நாங்க போட்டுட்டு ஒரு கரண்டியும் கொண்டு வைக்க போறேன். இந்த கரண்டியின் படி ஒரு அளவு கரண்டியின் படி வச்சுதான் ஜோவிலுக்கு ஒவ்வொரு நாளும் கொடுக்க போறேன். டொனிக் சத்துள்ள டொனிக்கு என்னென்னு பாவிக்கிறது அப்போ? இது பார்த்தீங்கன்னா இதில் பாவிக்கிற முறை வந்து நல்லா கொதிச்ச சுடு தண்ணிக்குள்ள ஒரு தேக்கரண்டி அளவு நாங்கள் இந்த பொடி வண்ண தூளை பவுடரை போடணும். போட்டுட்டு நல்லா ஆற்றி போட்டு கொஞ்சம் ஒரு இளஞ்சி விட்டு எங்களுக்கு குடிக்கக்கூடிய ஒரு அளவில் நாங்கள் குடிக்கணும். அதுவும் பார்த்தீங்கன்னா எப்போ குடிக்கிறேன்னு சொல்லி சொன்னால் இரவில் குடிக்கணுமா. இரவில் குடிச்சிட்டு படுத்தால் நல்லம்மா. காலையில வரும் வயதுல குடிச்சால் அதுவும் கூட விருப்பம். ஆனா மெயினா இரவுன்னா சொன்னது. இரவு பகல்லையும் நீங்க காலையிலயும் குடிக்கலாம். இரவு சாப்பிட்டது பிறகு இதை குடிச்சிட்டு படுக்கணும். நித்திர விட வேண்டியதான் நீங்க குடிச்சிட்டு. நீங்க யோசிப்பீங்க ஒரு கரண்டியை போட்டு அரை டம்ளர் தண்ணி அப்படி குடிக்கலாம்னு சொல்லி. ஆனா அரை டம்ளர் இல்லை, ஒரு டம்ளர் தண்ணிக்குள்ள ஒரு கரண்டி, அதாவது ஒரு தேக்கரண்டி போட்டு தான் குடிக்கணுமா. கொதிச்ச சுடு தண்ணிக்குள்ள போடணும் அதை. ஆனா என்ன ஒரு தேக்கரண்டி போட்டுட்டு ஒரு காவாசி தண்ணிக்குள்ள சொன்னா டக்குன்னு கலந்து போட்டு டக்குன்னு குடிக்கலாம். ஆனா அப்படி குடிக்கிறது இல்லை. அப்படி குடிக்கிறது இல்லை. ஒரு கப் தான் குடிக்கணும். டைம் குடிச்சா தான் உங்களுக்கு அது வேலை செய்யும். கொஞ்சம் லைட்டா, ஆனா இது கொஞ்சம் வறுபட கொஞ்சம் சின்னனா வருது. இதுக்கு வந்து அவள் அடுப்பு எரியோடு அவசியம். இந்த கருகி இது வந்து முத்துக்கட்சன் அல்வா. அந்த கசப்பானதை ஒன்று வரைக்கும் இனிப்பதை பற்றி கேட்குது. அதுதான் அப்படியாது விளையாட்டு. என்ன குடிக்கக்குள்ள அல்வா கச்சானே மாட்டி பக்கத்துல வச்சாங்க. சொல்லப்படுது வரல குடிக்க கொஞ்சம் சீனி இறட்டுவாமா. அப்படி விளையாட்டு சீனியை குடிச்சு கொண்டு குடிக்க போறேன். அப்படின்ட்டு குடிப்பாரு. ஆனா இரவுக்கு தானே குடிக்கிறது. இரவு குடிச்சு கரெக்டாக குடிக்கணும். இப்போ வந்து பொழுது படுது. இன்றைக்கு வீடியோல உங்களுக்கு இந்த ஒரு கசப்பான ஒரு அனுபவத்தை உங்களுக்கு குடிச்சிட்டு எப்படின்றதை சொல்லும். நான் குடிச்சிட்டு ரசாயனையும் கொடுப்பேன். ஓ வேற இது ஐஸ்கிரீம் தர மாதிரி. சரி, அப்போ நாங்கள் இதை எடுப்போமே. கறி, ஜீரகம், ஓமம், வெந்தயம் மூண்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்போ நாங்கள் இதை என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் மிக்சியில் போட்டு அரைச்சி பவுடர் ஆக்க போகிறோம். மிக்சியில் போட்டு பவுடர் ஆக்கணும்னா? ஆமாம், பவுடர் ஆக்கி ஜோவில் குடிக்க பார்ப்போம். ஓகே சரி. அப்படியே கன நாளைக்கு பிறகு அதுவும் இன்றைக்கு ஒரு கசப்பான மருந்தை தந்துட்டு இனிப்பான ஒரு பாட்டு ஒன்று பாட போற கன நாளைக்கு பிறகு. அப்போ என்ன பாட்டு பாட போய் நம்ம பார்ப்போம். அவரோட பாடக்கூடிய ஆள் தானே. அப்படிதான் சொல்லக்கூடாது, பாடக்கூடிய ஆள். உங்களோட பாட்டையும் கேட்டு கன நாள். இப்போ வீட்லேயும் வேலையில் கூட இருந்தோன்னா அது கொஞ்சம் பாடுறதும் குறைவு. முதலண்டா கொஞ்சம் பாடுவா கேட்கக்கூடிய மாதிரி இருந்தது. இப்போ கேட்கக்கூடிய மாதிரி இல்லையா? இப்போ கேட்கக்கூடிய மாதிரி இல்லை. இப்போ இன்றைக்கு கேட்க போகிறோம். நல்ல பாட்டு ஒன்று பார்ப்போம்மா. என்ன சொன்ன
பல தலைமுறையின் சாபம் இது எங்கே சென்றிது போக்குவது வளருகிற சோகம் இது எப்படி இதைத்தான் நீக்குவது உலகம் பெரிதுமில்லை காதல் சிறிதுமில்லை வலி வலி காதல் வலி கதறுதே நான் கேள்வி ஆறுதல் எங்கே கிடைக்குமோ வலி வலி காதல் வலி இதை சொல்ல இல்லை மொழி இதற்கொரு மருந்தே கிடைக்குமோ ஒரு கசப்பான மருந்தை தந்துட்டு ஒரு காதுக்கு நல்ல இனிமையான பாட்டு எப்படி இருக்கு? என்னத்தை செய்யுது? ஒரு கசப்பான வாழ்க்கையில இப்படித்தான் சில கசப்புகள் வந்தாலும் சில இனிப்புகள் வரும். அதே மாதிரி ஒரு நல்ல பாட்டு. சரி, ஓகே. சரி, இப்ப பாத்தீங்கன்னா எங்களுடைய பவுடர் வந்து ரெடி ஆகிட்டுது எனக்கா. அப்ப நீங்க இந்த பவுடர் தந்து காட்டுங்க அப்படின்னு சொல்லி, அதாவது நாங்க பவுடரை திரிச்சு அரிச்சு போத்துல கொட்டி வச்சிருக்கிறோம். கோப்பி தூள் மாதிரி இருக்கு. அப்படி தூக்கி காட்டுங்க அப்படி. நல்ல கருப்பா இருக்கு பவுடர். அப்ப யோசிப்பீங்க என்னடா டின்னை மாத்திட்டோம்னு. என்ன டின் வந்து ஆக பெருசா இருக்கு, இது வந்து இவ்வளவுதான் வந்தது. அப்ப நாங்க ஒரு அளவான டின்னுக்குள்ளே போட்டுட்டோம். அப்ப நாங்க பாத்தீங்கன்னா வந்து கோவிச்ச சுடு தண்ணி எடுத்து வச்சுக்கிறோம் ஒரு கப்பளவு. அப்ப நாங்க ஒரு கரண்டியில போட போறோம். போடுங்க ஒரு கரண்டி. ஒரு வண்டி காணுமோ? காணும் பாவம் போறாரு. அப்ப நான் ஒரு கரண்டியை போட்டுட்டு இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி ஆற்ற போறேன். கோப்பி குடிக்க மாதிரி இருக்கு தெரியுமா? உண்மையா கோப்பி குடிச்ச மாதிரி இருக்கு. அரைவாசியை தந்துட்டு அரைவாசியை குடிங்க ரெண்டு பேரும். நீங்க குடிங்க. உங்களுக்கு என்ன மாதிரி சூடா வேணுமா இல்லாட்டி கொஞ்சம் ஆற வேணுமா? ஆனால் சுரத்தில் குடிச்சதான் இல்லை. ஏதோ மைலோ டீயை தாருங்க. மைலோ டீ நினைச்சு குடிங்க. சரி, அப்போ பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு கரண்டி அளவு சுடுதண்ணிக்குள்ள போட்டு நான் இதை நல்லா ஆற்றிட்டேன். அப்போ இது ஒரு எங்களோட அளவுக்கு குடிக்கக்கூடிய அளவுக்கு இந்த சூடு இருக்குது. அப்போ இதை நான் வந்து ஜோவேலுக்கு இதை வந்து கிஃப்டாக கொடுக்குறேன். அதுதான். அரைவாசி எடுத்துட்டு நீங்க ரெண்டு பேரும் விடுங்க. எல்லாத்துக்கும் பாவிக்கலாம். குடிச்சா வந்து ஒரு கப் குடிச்சா தான் ஒரு பிரியோசனை. என்ன நாங்க அப்புறம் குடிப்போம். என்ன ஒரு கரண்டியை போட்டு மணந்தீங்கன்னா குடிக்க மாட்டீங்க. கலர் மைலோ டீ மாதிரி தான் இருக்கு. சரி, இப்போது உங்களுக்கு ஜோவேல் வந்து குடிச்சு காட்டுவேன். அம்மா ஏன் ஜோவேல் இதுக்கு பெரிய மருந்தை குடிச்சிருக்கா? மண்டை சாப்பாடே சாப்பிடல. இந்த கற்ப நாளைக்கு விடிய மட்டும் இருக்கும் போல. பயங்கர கேக்குது. பரவாயில்ல, குடிக்க கூட உடம்புக்கு நல்லா இருந்தாலே குடிக்க. நீங்க குடிக்கிற பாக்க ஏதோ டீ குடிக்கிற மாதிரி கிடக்கு கட்டாவுல. அம்மா குடிக்கிறாவே கொஞ்சம் ஊத்துங்க பாப்பா, குடிச்சு பாப்போம். கடைசியில இனிக்குது குடிப்பேன். கடைசியில இனிக்குதா? கதையை கேளுங்க பாப்போம். இது பயமா கடை குடிக்க. உண்மையில நிறைய ஏதோ விஷயங்கள் இருக்க போய் தான் இப்படியான ஒரு கெட்போட் தண்ணி வருது. 3 வகையானதல்ல போட்டுனாங்க. கரைஞ்சிரத்திட்ட விளையாட்டு தான். அடியில மைலோ கிடாது, கலக்கி குடிக்கட்டா. அடியில மைலோ படிச்சிருக்கு. மேலால குடிக்க தண்ணி மேலால அப்பா பூப்பம் கச்சல். உண்மையா இதை குடிக்கிறதுக்கு உண்மையா ஒரு மருந்தை குடிச்சா நீங்க எப்படி சொல்லக்கூடாது. எப்படி சொல்லாதங்க அதெல்லாம் ஒரு உண்மையில நல்ல எதிர்பார்க்கிறான். புள்ள கேப்பு கேட்க மாட்டேன். எனக்கு வேண்டாம் கடவுளே. ஆனா சரியான கேப்பு. 2 தரம் 3 தரம் குடிச்சாலே உண்மையில உடம்புக்கு நல்ல. ஏன்னா அவ்வளவு கேப்பா கிடக்கு. 2-3 தரம் மட்டும் குடிக்காமலுக்கு நாங்க ஒரு பாதிக்கா மாத கணக்கு தொடர்ச்சியா குடிங்க, மாத கணக்குல குடிங்க, அதான் நல்ல.
ஆனா சத்தியமா இதை குடிக்கிறேன்டா ஒரு மனசுல ஒரு என்ன சொல்றது சக்தி வேணும் குடிக்கிறதுக்கு. உண்மையா குடிக்கவே இல்லாத அவ்வளோ ஒரு கஷ்டம். ஆனா அவளை குடிக்க இல்லாம ஒரு இல்லை வருதுன்னு சொன்னா அவளுக்கு நல்ல அர்த்தம். ஆனா உண்மையா குடிக்கலாம். இன்னும் சரி எங்களோட வருத்தத்தை நாங்க குணப்படுத்தணும்னா என்ன கசப்பா இருந்தாலும் நாங்க கட்டாயம் குடிக்கத்தான் வேணுமே. அதான் ஜோவிலும் குடிக்குது காணும் அப்படி விளையாடு அது கொஞ்சம் தானே அப்படி குடிங்க. சரி இப்ப பாத்தீங்கன்னா ஜோவில முண்டைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் தானே குடிக்குது என்ன. அப்ப இனி ஒரு நாளும் குடிக்க சரியா வரும். உண்மையா தான் அவ்வளவு வெப்பக்கா உண்மையா குடிச்சு பார்க்க போறியா நீ? கொஞ்சம் குடிச்சு பாருங்க. அதுதான் சும்மா குடிச்சு பாருங்க. கொஞ்சம் குடிச்சு பார்த்தா குடிச்சதா குடிச்சு சத்தியம் இருப்பேன்ல. பரவாயில்ல எடுங்க. அது இனிக்கு கொஞ்சம் லைட்டா. நீங்க வாயில எங்க குடிக்கவே இல்ல குடிச்சிட்டேன். சப்பா இன்னும் கப்பு உண்மையா தான் அவ்வளவு கப்பு கடவுளே உண்மையா. என்னடா ஒரு கப்பை குடிக்கிறது? ஒரு டம்ளர்ன்றது உண்மையில அப்படியே குடிக்கல. அது கொஞ்சமா போட்டு கலக்கிட்டு அப்படின்னாலும் கஷ்டம். ஒரு டம்ளருக்கே இவ்வளவு தண்ணியை கூட போட்டு கைக்குதுன்னு சொன்னா அப்ப 1/4 டம்ளர்ல விடைக்குள்ள எப்படி இருக்கு? கஷ்டம் தான். என்ன செய்யறது? நாங்க எங்களுடைய வருத்தத்துல இருந்து நாங்க கொஞ்சம் வெளியில வரணும்னா வெப்பண்டாலும் சரி கசப்பண்டாலும் சரி குடிக்கத்தான் வேணும். குடிக்குது. ஆனா இப்ப ஒரு கோயில் தான் குடிச்சா வருது தெரியுமா? எனக்கு தெரியல அம்மா. மனசியால கணக்கு அந்த கப்பி வாய்க்குள்ளே இருக்கும். அதுதான் சரி. அப்ப மினக்கட்டை என்ன செய்யறது? ரோசாயனி மினக்கட்டை எனக்கட்டை செய்து தந்திருக்கு. அதுதான் அது முடிய மட்டும் குடிக்கத்தான் வேணும். முடிய மட்டும் குடிச்சு முடிஞ்சா பிறகு திருப்பி அடுத்த ஒரு பவுடருக்குள்ள போட்டு பின்ன இந்த விளையாட்டா கொலஸ்ட்ரால் சராசரி ஒரு மனுஷனுக்கு இருக்கிற அளவு வந்தாதான் உங்களை விடுறது. இல்லாட்டிக்கு நீங்க குடிச்சு கொண்டே இருப்பீங்க பின்ன. சரி அப்ப நாங்க எங்களோட வீடியோ வந்து முடிச்சுக்கொள்ள போறோம் என்ன. சரி அப்ப எங்களோட வீடியோ பாக்குற நீங்க உங்களுக்கு இப்படி பிரச்சனைகள் இருந்தா நீங்களும் இதே போல செய்து நீங்க குடிச்சு பார்க்கலாம். என்னடா திரும்ப சொல்றோம் என்னண்டா கொலஸ்ட்ராலுக்கு மட்டும் இல்ல எல்லாமே பொதுவா கொலஸ்ட்ரால் சுகர் மற்றது கொழுப்பு கரையணுமெண்டா குடிக்கலாம். மற்றது கொழுப்பு கொலஸ்ட்ரால் இருந்தா தானே கொழுப்பே வாரது. கொழுப்பால தானே கொலஸ்ட்ரால் வாரது. வயிற்று பொதுமல் அந்த மலச்சிக்கல் அப்படி என்று சொல்லி ஏகப்பட்ட விஷயம். ஆனா உண்மையில இது கற்பு. ஆனா அதுக்கேற்ற மாதிரி நிறைய விஷயங்களுக்கு இந்த மருந்து வேலை செய்யும். ஏன்னா இப்போ நாங்கள் செய்த மாதிரி நீங்களும் பார்த்து செய்யலாம். செய்து குடிங்க. உண்மையில இப்பத்திய சூழ்நிலையில எல்லாமே மரக்கறி என்றாலும் சரி மற்ற சாமான் எடுத்தாலும் சரி எல்லாமே மருந்து தானே. அப்ப அந்த மருந்தை தான் நாங்க குடிச்சு கொண்டிருக்கிறோம். அப்ப அந்த மருந்து வந்து முள்ளால தான் எடுக்கணும்ன்ற மாதிரி அந்த மருந்துக்கு இந்த மருந்து போனாதான் கொஞ்சம் சரியா வரும். அப்ப நாங்கள் அதை எடுத்திருக்கோம். நீங்களும் பார்த்து குடிக்கலாம். அப்ப இதோட எங்களோட வீடியோ நாங்க முடிச்சு கொள்ள போறோம். ஓகே எங்களோட வீடியோ பார்க்குற நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம். பாய்.